ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் பிளான்டேஷன் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இங்கே சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கேரளாவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் கேரளா. ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் கேரளா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ ரப்பர் பிளான்டேஷன் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம், என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 ஆகுது. ஏன்னா ரப்பர் வந்து எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 4 to 6 இந்த டயத்துக்குள்ளே எடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே போய் பார்க்கலாம், எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். I've been getting harder, falling apart. It seems like love isn't getting stronger between our hearts. Make it through the day with just enough of fun. Sorry for being a mess. I gave my best, but was too late. But was too late. We talk about this, can't forget. I'm seeing you in everywhere, in everywhere. Every time we have a day, but are realistic. I know that you like it, baby boy, and I miss that. மரத்தை எப்படி சரியான அளவில் டேப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்க, இப்போ ஐயா கையில் இந்த டெம்ப்ளேட் இருக்குது. அந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, 2 சைடும் ஓப்பனாக இருக்குது. அந்த சென்டரில் க்ளோஸ் பண்ணது மரத்தோட சென்டர். ஒரு சைடு ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இன்னும் ஒரு சைடு ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அந்த சென்டரை அவங்க மார்க் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. இதுக்காக அவங்க தனியாக பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. டேப் வச்சு தான் அளந்து தான் போடுவோம். இது சின்ன மரம் இது ஆகாது, அவ்வளோதான் முடிஞ்சது. இதை பயன்படுத்த முடியாது, பால் இருக்காது, சும்மா நமக்கு வெட்டி வேஸ்ட்டு தானே. பெருசானா இருக்கும், இன்னும் வளராது இது.
syncopates. You're driving me crazy. Ah. And lately I ain't thinking straight. Your body's amazing. இப்படி இந்த வெள்ளிப்பாலை எடுத்துக்கிட்ட தான் இப்படி சீவனா தான் அதுக்கு பால் வரும். அதை எடுக்காமல் சீவனோம்னா நமக்கு லேட் ஆகும். ஆமாம், அது இன்றைக்கி வெட்டி விட்டுட்டோம்னா நாளைக்கு வெட்டும் போது மறுநாள் வெட்டும் போது அந்த பால் வந்து அப்படியே காஞ்சிரும், வடிஞ்சு பிடிச்சி நின்றுக்கிறோம். இது நேற்றுக்கு வெட்டினது. பக்கத்தில் வச்சுருக்கலாம். இல்லை சில சமயத்தில் மரம் வந்து ஒரு சைடு பால் வரும், சில சமயத்தில் பால் வரலன்னு சொன்னால் மறு சைடு திருப்பி போடணும். ஆமாம், அது சில சமயத்தில் மரம் வந்து அப்படி மரபரத்து போய் நின்றுக்கிறோம், பால் இறங்காது. ஆமாம், பால் இருக்கிறது மாரி நமக்கு தெரியும், ஆனால் பால் இருக்குது. இந்த இது போல் நமக்கு கோரை மரத்தில் படக்கூடாது. அந்த உள்ளே போகிறதுனால தான் இந்த மரத்தில் கோரப்படுது. அது நமக்கு வெட்டு தெரிஞ்ச ஆள் வச்சு தான் இதை செய்ய முடியும். இது எல்லாரும் செய்ய முடியாது. ஆமாம், இது வந்து இப்போலாம் 20 வருஷம் சர்வீஸ் உள்ள கேரளாவில் இருந்தவர். ஆமாம், இப்போ நாங்களும் ட்ரைனிங் படித்து வந்தது, நம்மளும் இப்போ சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளுக்காக நம்ம கூட்டிகிட்டு வந்து வெட்டிக்கிறது. இது ரொம்ப நேரமாக நின்று வெட்ட முடியாது. ஒரு 100 மரம் இருக்கும்னா கரெக்டாக அரை மணி நேரத்துக்குள்ளே வேலையை முடிக்கணும். ஆமாம், அரை மணி நேரத்துக்குள்ளே வெட்டி முடிஞ்சால் தான் அது அடுத்தப்பில் நமக்கு பால், எல்லா மரமும் ஒரு போல் பால் இறங்கும். இது இப்போ செய்ய முடியாது. 10 மணிக்கு வர 10 மணிக்கு பிறகு வந்து நம்ம செய்யணும்னோம்னா பால் இறங்காது. ஆமாம், பால் இறங்காது. அதிகாலையில் இந்த லைட்டெல்லாம் 8 லைட்டெல்லாம் போட்டு தான் வெட்டுது அது. ஆமாம், எந்த மிருகங்கள் எல்லாம் இருந்தாலும் சரி அந்த பட்டைக்கு தெரியும். மரத்தில் கோரப்பட்டுறக்கூடாது, கைக்கு பற்றக்கூடாது, சேதம் இல்லாமல் இது வெட்டணும். ஏன்னா 40 வருஷம் வர இந்த மரத்தை நமக்கு ஈடு கொடுக்க மரம். நம்ம ஒரு வருஷம் தான் நமக்கு நினச்சி நம்ம கண்டமானிக்கு வெட்டிட்டோம்னா மறு சைடு பால் இறங்கவே செய்யாது. எவ்வளோ ஸ்பீடுக்கு வெட்டுதோமோ அதுக்கு தகுந்த நமக்கு பால் ஒரு போல் இறங்கி வந்துடும். எடுக்கிறதுக்கும் நமக்கு தோதுவாயிடும். ஒரு போல் எடுத்து இப்போ மிஷின் இங்கே இருந்தோம்னா நம்ம இங்கேயே சீட் அடிச்சுக்கிடலாம். இப்போ நமக்கு தண்ணி சௌகரியம் அதுக்கு வேணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 500 லிட்டர் பாலுக்கு நமக்கு தண்ணி வேணும். அது எல்லாம் தண்ணி மிஸ் ஆக்கணும். 500 லிட்டருக்கு 1000 லிட்டர் தண்ணி. பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே அதெல்லாம் இது. இது எடுத்தது இல்லையே மேடம். ரப்பர் இப்போ அவங்க கையில் வச்சிருக்கிறது யூஸ் ஆகுமாயா? என்னம்மா அவங்க கையில் வச்சிருக்கிறது திரும்ப யூஸ் ஆகும். ஆமாம், அதுதான் அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல. ஆமாம், அதோட சேர்த்து போட்டு வீட்டில் கொண்டு புகையில போட்டு சும்மா வெயிலில் காய போட்டோம்னா பச்சைக்கு கொடுக்க முடியாது. வெயிலில் காய போட்டுறணும். காய போட்டு நம்ம சாக்கில் கட்டி வச்சுக்கிறணும். வச்சு விட்டோம்னா அதுக்கு இப்போ நமக்கு 100 ரூபா விலை, சீட்டுக்கு 100 ரூபா விலை இருக்குன்னா அதுக்கு ஒரு 70 ரூபா கிடைக்கும். 70 ரூபா கிடைக்கும். நம்ம தான் வேஸ்ட்டாக, ஆமாம், எல்லாம் மொத்தமாக தான் கொடுக்க முடியும். நம்ம காய போட்டு மொத்தமாக தான் நமக்கு ஒரு வண்டி பிடிச்சிட்டு போனாலும் நமக்கு அதில் கிடைக்கிறதுக்கு. ஆமாம், அது போல் பால் வடிஞ்சதுன்னா கீழே விருதா போயிடும். ஆமாம், காற்று அடிக்கும் போது இப்போ நம்ம வெட்டி விட்டும் போது ஒரு காற்று அந்த பால் இறங்கும் போது காற்று அடிச்சிருதுன்னா இங்கே வர பால் இங்கே இறங்கிடும். இங்கே இறங்கிடுதுன்னா மண்ணுக்குள்ளே போயிடும். மண்ணுக்குள்ளே போயிடும், சிரட்டையில் பால் வரையாது. பிறகு மறுநாள் பார்த்தா மண்ணுகளை கிடக்கும். மறுபடியும் அதை நம்ம எடுத்து உதறி கழுவி அதை நமக்கு அப்படி காய போட்டு வச்சுக்கலாம். எதுவுமே நஷ்டம் ஒன்றும் கிடையாது. நம்மளாக தான் அதை எடுத்து பதன பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு அதே இப்படி இந்த பால் எடுக்கும் போது அதுலேயே நமக்கு ஒரு டெய்லி ஒரு 1 கிலோ 2 கிலோ கிடைக்கும். ஆமாம், எந்த வேஸ்ட்டுமே கிடையாது. ஆமாம், சப்போர்ட்டு இப்போ அதிகமாக குறைய மரமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. கூண்ட மரங்கும் போது ஒரு ஆள் சப்போர்ட் இருந்தால் தான் இப்போ எடுக்கும் போது இந்த பாலப்புறம் இப்படி எடுத்து ஒரு ஆளுக்கு இந்த சிரட்டை இப்படி கவுத்திக்கிட்டு போகணும்.
பண்ணிருக்கீங்க? இது ரப்பர் தான். ரப்பர். ஆமாம், இது இங்கே இல்லை, கேரளாவில் தான் இருக்குது. அவங்களே பண்ணி. ஆமாம், அவங்களே பண்ணி தந்துருக்கு. இதுக்கு ஒரு ரூபா 80 பைசா, இப்போ 2 ரூபா விலை. ஆமாம், இந்த கம்பி, இந்த கம்பி, இந்த சில்லு, இந்த சில்லு எல்லாமே அங்கே தான். அட்டாச் பண்ணி. ஆமாம், இதில் அட்டாச் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து இறங்கி அப்படி குண்டா வந்துடும். அது நிற்கிறதுக்கு தான். அது இப்படி கைத்தை கட்டிக்கணும். இது பட்டை கீழே இறங்க 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 சில்லையும் கீழே இறக்கிக்கிறணும். அப்போ இதையும் சிரட்டையும் கீழே அவுத்து நம்ம கட்டிக்கிறணும். ஒரு கட்டு கட்டிட்டோம்னா நின்றுக்கிறோம். தள்ளாலே இறங்கிடுமா? எல்லாமே நம்ம ஒரு அது வச்சு அடிக்கணும். இந்த கத்தி இருக்குல்ல, அப்படியே சில சமயம் நம்ம எடுக்கும் போது இது உருவிடும். வந்துடுதுன்னா மறுபடி நமக்கு அந்த கத்தியை வச்சுக்கிட்டு இப்படி டப்புட்டான்னு அடிச்சிட்டோம்னா உள்ளே பெறக்கூடாது, இந்த தொலியில தான் நிற்கணும். ஆமாம், இதை எடுக்கும் போதே பால் வெளியே கசியும். வருது. இது எடுக்கும் போதே பால் கசியும். தன்னால் அப்படியே பால் கசியும். அதுக்கப்புறம் நம்ம கத்தி போட்டு ரேஸாக இழைக்கும் போது வந்துடும். Clock is ticking, time for the weekend. Work is coming to an end. I got my eyes wide open, savoring the moment, trying to breathe it all in. If I could slow down the clock, I would. When I'm with you, I just feel so good. I'd hit replay every single night. So for now, let's just take our time. Now that I've got you by my side, tell me you're ready for the ride. You know we're gonna make it last all night. இப்போ நம்மளாவது சுத்தமாக எடுத்து கொடுத்தோம். வேலையாள் நின்றுச்சுன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க. எப்போ மரத்து கணக்கு எப்போமெடா வெட்டிட்டு அவங்க போகணும்னு தான் நிற்பாங்க. இப்போ நம்ம சொந்த மரம்னாப்புல நம்ம சுத்தமாக சிரட்டையை வச்சுருக்கோம். எல்லாம் இதை பார்த்தீங்கன்னா சிரட்டையில் பார்த்தா பாலே வெளியே வராது. அப்படி மோசமாக இருக்கும் சிரட்டையை பார்க்கும்போது. Time for the weekend, work is coming to an end. I got my eyes wide open, savoring the moment, trying to breathe it all in. If I could slow down the clock, I would. When I'm with you. அரசாங்கம் நமக்கு உதவி அதிகம் இல்லை. இது இப்போ கேரளாவில் போய் நோண்டு விற்க வேண்டியது இருக்குது. இப்போ 110 ரூபா 100 ரூபா தான் விலை இருக்குது. இப்போ கேரளா அரசாங்கம் அது சின்ன விவசாயிகளுக்கு 150 ரூபா மானியமாக கொடுக்காங்க.